என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டா நீ 3 நாள் உங்கள்கிட்ட தூங்கும்போது நான் என்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் அவன் நீ ஒழுங்காலாம் என்ன தூங்க விடல, என்ன போட்டு செம்மடி அடிச்ச. ஆனா இந்த உண்மையை உங்க அம்மா தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல வெளிநாட்டுல இருந்து ஒரு டாக்டர் வராரு, யாரை வேணா நான் ஈஸியா தூங்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு மேடையிலேயே சொல்றாரு. அதை கேட்டதுமே இவனும் போய் கலந்துகிட்டு அதில் தூங்க வைக்கிறாங்க. ஆனா தூங்குனதுமே கொஞ்ச நாள் தள்ளி டாக்டரையே அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா இவன் வேணும்னே தான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிறாரு. இப்ப தூக்கத்துல தெரிஞ்ச பிறகுதான் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்றான். அதை கேட்டதுமே தான் இவரு உன்னோட தங்கச்சியை காப்பாற்ற முடியாம போனதுனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை குணப்படுத்துறேன்னு சொல்லி இயற்கையான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறாரு. அதே டைம்ல ஹீரோயினும் கராத்தே எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சு புருஷன் எப்படியாச்சும் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பார்த்தா அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நைட்டே குடிச்சிட்டு போய் அந்த பொண்ணோட வீட்டுல போய் சண்டை போறாரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பா என்ன ஆனாலுமே என்னோட பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுறாரு. அதனால ஹீரோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. இதை பார்த்த ஹீரோயினுக்கும் நம்மளால தான் நம்ம மாமாக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோவும் நம்ம கல்யாணம் பண்ணனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சோ நம்ம டைவர்ஸ் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதை கேட்ட அவங்க அப்பா என் புள்ள நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்பாவே மகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே ஹீரோக்கு சரியாகிற மாதிரியே தெரியல. ஒவ்வொரு நாளுமே எடுக்கிற வீடியோலுமே இவன் சண்டை போட்டுட்டே இருக்கான். ஆனா ஒரு நாள் திடீர்னு ஒழுங்கா தூங்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பஞ்சாயத்துல வச்சுதான் என்னோட மனைவி பிரிஞ்சேன், அதே இடத்துல தான் என்னோட மனைவி கூட ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டுறான். அவங்க மனைவியும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க வராங்க. அப்பதான் இவங்க ஊர்க்காரங்க எல்லாருக்குமே இவன் எடுத்த வீடியோ எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்த எல்லாருமே ஷாக்கா வராங்க. இருந்தாலுமே ஒரு நாள் மட்டும் தான் நீ அமைதியா தூங்கி இருக்க, அதை வச்சு நாங்க நம்ப முடியாது, இப்ப நீ தூங்கி காமி அப்பதான் நாங்க நம்புவோம்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்திலே வச்சு தூங்க வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு கனவு வந்து இந்த ஊர் மக்களே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிரா. அதை பார்த்த ஊர் மக்களும் உன் பொண்டாட்டி ரொம்பவும் பாவண்டா, அவளை விட்டு நீ பிரிஞ்சிருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ ரொம்பவும் வருத்தப்படுறான். அவங்க அம்மாவோட கையிலேயே டைவர்ஸ் பத்திரத்துல சைன் போட்டு அவங்க பொண்ணு கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் போகுது, ஹீரோ இந்த ஊரை விட்டே கிளம்புறான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோயின் நீங்க வந்து நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் சேர்ந்து வாழ்வான்னு சொல்லிட்டு ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீ நைட்டுமே கிரிக்கெட் பேடு ஹெல்மெட்னு சொல்லி இவன் அடிப்பான்னு சேஃப்டியா போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இவனுமே அதே மாதிரி கனவு வருது. ஆனா இவங்க பயப்படாம அவரை கட்டி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க தங்கச்சி இறந்து போனதுல இருந்தே இவங்க அம்மாவோட பாசம் கூட இவனுக்கு கிடைச்சிருக்காது. அதனால தான் இவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி செக் பண்ண டாக்டருமே அவனுக்கு அரவணைப்பு தான் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு ஹீரோவை ரொம்பவும் பாசமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க.